ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدث بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقد قال الله تعالى في كلام التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் இந்த ஜும்மா என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க நாள், இந்த நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நாளின் கூலியை அல்லாஹ் எங்களுக்கு முழுமையாக தந்தருள்வானாக. நாம் வயதானவர்களாக முதியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை அல்லாஹ் உதவி செய்து எங்களுடைய மூதிய வயதில் எளிமை வயதியாக ஆக்கி இறைவனுடைய வணக்க வெளிப்பாடுகளில் செய்ய சக்தி மிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கலிமா அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக, மரணிப்போம் என்று சொன்னால் அந்த கலிமத்தை வலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கூறிக்கொண்டே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, உறுதியான ஈமான் இன்று நாம் உங்களுடைய மத்தியில எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்ன? உறுதியான ஈமான். உறுதியான ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை, இறைவனின் நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். தளரவும் கூடாது, பயப்படவும் கூடாது, தூரம் ஆகிவிடக்கூடாது, பணிகளை விட்டு விலகி,
ஒன்றுபட்டவர்களாக நிற்க வேண்டும். அதுதான் ஈமான். ஈமான், உறுதியான ஈமான் என்று சொன்னால் 3 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். முதல் கட்டமான ஒன்று, உறுதியாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வது. அந்த உறுதியான ஈமானை ஏற்றுக்கொண்ட பிறகு இரண்டாவது காரியம், நம்மிடத்தில் அதை நாம் அமல்படுத்துவது, அதை வழிமுறைப்படுத்துதல். நாம அல்லாஹ் ஏற்றுக்கிட்டேன் போதும், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிட்டேன் போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஏற்றுக்கொள்ளுவதல், அதுதான் ஈமான். ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அமல்படுத்துதல், அது வழிமுறைப்படுத்துதல், அதை நிறைவேற்றுதல், நம்முடைய வாழ்க்கையை நெறியாக ஆக்கிக் கொள்ளுதல். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு வழிகளுக்கு இல்லை என்ற உறுதியான நிலைப்பாடுகள் அதை அமல்படுத்தி காட்டுதல். மூன்றாவது, எதை நாங்கள் உறுதியாகி கொண்டோமோ அதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லுங்கள். மக்களிடத்தை சொன்னால்தான் மக்களுக்கு புரியும். ஆனா மக்களுக்கு சொல்லாம நாம மட்டும் வச்சுக்கிட்டா ஈமானை முழுமை அடைந்தவர்களாக நாம் ஒருபோதும் ஆக முடியாது. புரிஞ்சுச்சா? என்ன காரியம்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை அமல்படுத்த வேண்டும், அது வழிமுறைப்படுத்த வேண்டும். மூன்றாவது, மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவ்வாறு செய்கின்ற போது உங்களுடைய ஈமான் ஒழு அடைகிறது. இதில் பல பாதங்களும் பல துயரங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மை சந்திக்கும். ஆனால் சந்தித்தாலும் அதை விட்டு விலகி செல்லக்கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார், "வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌல் வல்ஜுஅ் வனக்ஸின் மினல் அம்வால் வல்அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்." நீங்கள் உங்களுக்கு சோதிக்கப்படலாம். எப்படியெல்லாம் சோதிக்கப்படலாம்? அந்த சுவர்க்கம் வேணும் என்று ஈமான் கொண்டீர்கள் நீங்கள், அந்த அல்லாஹ் வேணும் என்று ஈமான் கொண்டீர்கள் நீங்கள், அந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை நீங்கள் பேணி நடக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த நேரத்தில் பல சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் நிச்சயமாக வரதான் செய்யும். அப்படி வரக்கூடியது எப்படியெல்லாம் வரும் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டினார். நமக்கு சாதாரணமாக நான் சொல்லல, நீங்க சொல்லலைங்க, யார் சொல்றாங்க? இது நம்மை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்திய அந்த ஏக இறைவன் சொல்லி காட்டுகிறான். உங்களுக்கு சோதனை வரும். எப்பேற்பட்ட சோதனைகள் எல்லாம் வரும் என்று சொன்னால், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ, உங்களுக்கு ஒரு அச்சத்தால் ஒரு பயத்தால் உங்களுடைய சிரமங்கள் ஏற்படுத்தப்படும். இப்படியெல்லாம் என்று சொன்னால், நாம் பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த ஆளாக்கப்பட்ட நம்முடைய குடும்பம் நம்மை கைவிட்டு போய்விட்டதே, இப்பேற்பட்ட ஒரு பயம் ஏற்படும். அல்லது பொருளாதாரத்தை நஷ்டங்கள் ஈடுபடும், அல்லது நம்ம பிள்ளையே நம்மை விட்டு போகிவிடும், அல்லது நமக்கே உண்ணக்கூடிய உணவு இல்லாமல் பசினால் உங்களுடைய பசினால் உங்களுக்கு சோதிக்கப்படும், அல்லது உங்களுக்கு நல்ல சந்ததியினர்கள் கொடுத்தும் உங்களை சோதிக்கப்படும். சிலர்களுக்கு கை குழந்தைகளை கொடுத்து அதை நீர் பெற்றுக் கொள்ளப்படும், அல்லது மனைவி மக்கள் எல்லாம் கொடுத்து அந்த மனைவி மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். சம்பாதிச்சு போட்ட பிறகு நீங்கள் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களை விட்டு விலகி செல்லப்படும். அந்த நேரத்தில் உறுதியான ஈமான் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் அவ்வாறு சொல்லி அந்த நேரத்திலே பொறுமை கொள்ளும். உங்களுடைய விளைச்சல் நிலத்தை கொண்டு நாங்கள் சோதிக்கப்படுவோம். மழை இல்லாமல் உங்களுடைய பூமி காய்ந்து விடும். பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கி வருவதை நிறுத்தப்பட்டு விடும்.
ஆனால் நீங்கள் பொறுமையாளராக இருக்கிறீர்களா அல்லது பொறுமை இழந்து இறைவனை விட்டு விலகுகிறீர்களா என்று பார்ப்பதற்காகவே உங்களுடைய ரட்சனை உங்களை சோதிக்கிறார். உதாரணத்திற்காக இந்த இறை இல்லத்தில நிறைய சகோதரர்கள் கண் பார்வை இழந்தவர்களாக, இந்த மதர்சாவை பக்கத்தில் இருக்கிற மதர்சாவை கண் பார்வை இழந்தவர்களுக்காக நாம நினைக்கிறோம் இந்த கண் பார்வைகள் கொடுத்தவர் யார்? இழந்தவருக்காக மதர்சா இருக்கு, ஆனா கொடுத்தவன் யார்? படைத்த இறைவன் எங்களுக்கு இந்த கண் பார்வை கொடுத்தவன். அவன்தான் இதை இழக்க முடியும், இதை பறிக்க முடியும். இதிலிருந்து விட நமக்கு சோதிக்கப்படுகிறோம், நாம் சோதிக்கப்படுகிறோம். எதுவரை என்று சொன்னால் அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறார். கண்கள் பார்வையை இழக்கிறான் என்று சொன்னால் உலகமே இருக்கு. கரண்ட் இருக்கா இல்லையா பயன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரியுமா? கண்ணே இல்லாதவருக்கு இன்னைக்கு சூரியன் உதிச்சா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த கண் அப்பேற்பட்ட இருண்டு போன அந்த கண்ணை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வாழ்க்கையிலே 50 வயசு வரை கொடுத்திருந்தான், 60 வயசு வரை கொடுத்திருந்தான். இப்போது நீ 70 வயசு வரை வாழப் போகிறாய், 10 வருடம் கண் பார்வைகள் இழந்தாமல் நீ வாழ்கிறாய் என்று சொன்னால் அது வாழ வைக்கக்கூடியவன் யார்? ஒன்று சோதனைக்காக, நம்முடைய சோதனைக்காக, அல்லது எதன் முனையில இருக்கக்கூடியவர்கள் சோதிப்பதற்காக, சிந்திப்பதற்காக. அந்த ஆளுக்கு கண்ணு இல்லை, நமக்கு கண்ணு இருக்கு அப்படின்னு சோதிச்சு பார்க்கறாங்க. அவனுக்கு நமக்கு என்ன பாரு, என்ன நிலைமை இருக்குன்னு பாரு என்று பார்ப்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு சோதனை செய்கிறார். சிலர்களுக்கு காதுகள் இழக்கப்படுகிறார்கள். அந்த காதுகள் இழக்கப்படுவது அந்த பிறக்கிலிருந்து அவனுடைய வயசு 50-60 வயசு வரை அந்த காதை கேட்டுக்கொண்டிருந்த காதை மந்தம் அடைகிறது என்று சொன்னால் அது மக்கி, அதாவது கேட்க முடியாத அளவுக்கு ஆகுகிறது என்று சொன்னால் அந்த மிஷினை இயங்கிக் கொண்டு இருந்தவன் யார்? அதுதான் ரப்பு அல்லாஹ். ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு தான். இந்த கண்ணுடைய பார்வைகளும் இந்த காதுடைய ஓசைகளை கேட்பதிலும் இதயங்களை பதிவு செய்வதிலும் சும்ம சவ்வாஹு வனஃபக பிஹி மின் ரூஹிஹி வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலன் மா தஷ்குரூன். உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய காது சேவிப்புலன்களை கேட்பதிலும் உங்களுடைய இதயங்கள் வேலை செய்வதிலும் இது இறைவன் தான் உண்டாக்கிறான். கலீலன் மா தஷ்குரூன். நன்றி கெட்டவனாக இருக்கிறான் மனிதன், அதை உணர்வதில்லை. அல்ஹதா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாலின். அல்லாஹ் சொல் நுத்ஃபதா, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். விந்து துளியா, உன் தந்தையின் விந்து துளியிலிருந்து வெளிப்பட்டவன் நீ விந்து துளி, அசிக்க துளி, ஆசை துளி, அந்த துளியால் நீ படைக்கப்பட்டாய். அதற்கு முன் நீ எந்த நிலையில் இருந்தாய்? ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் உன் தாயுடைய வயிற்றில் அந்த விந்து பட்டு நீ பிறந்து வளர்ந்து ஆளாக்கி அதிலிருந்து உன்னை வெளிப்படுத்தி அந்த ஏக இறைவன் அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒருவரும் சிந்தித்து பாருங்கள். கண் பார்வைகளில் காது கேட்பாதவர்கள், நொண்டியாக இருப்பவர்கள், செவடனாக இருக்கக்கூடியவர்கள், இதயம் ஏதால் செய்யாதவர்கள், ஒலிசான ஒசபத்தை, உங்களுடைய நாக்குகள் ருசி பார்க்கக்கூடிய நாக்குகளும் கூட இழக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். நாக்கு ஊமையருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்குது, ஆனால் பேச முடிகிறது ஊமையாக. ஊமைகளுக்காகவே ஒரு பள்ளிக்கூடம் வைக்கிறார். ஊமைகளுக்காகவே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருந்து பாடம் நடத்துகிறார்கள். அவர் எப்படியெல்லாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய தோழர்களே, குறைச்சொல் இங்கே பேசவில்லை, ஆனால் வருவதற்கு முன்னாடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் என்னை பற்றி பேசிக் கொள்கிறேன்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய தீர்மானிக்கிறான். இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், இன்னஹு ஹுவ யுப்திஉ வ ஹுவல் கஃபூருல் வதூத் ஸுல் அர்ஷில் மஜீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், ஒரு பிடி பிடித்தேன் என்று சொன்னான். பிடிக்கக்கூடியவன் யார்? அரசில் அமர்ந்திருக்கக்கூடியவன், கபூராகவும் வதூதாகவும் இருக்கக்கூடியவன், மஜீதாகவும் இருக்கக்கூடியவன். அவன் உங்களுடைய நாடி நரம்புகளை பிடிச்சு இழுத்து விட்டான் என்று சொன்னான். நீ எதன் முனையிலே இருக்கக்கூடியவனை பார்த்து கேவலமாக இழுத்ததற்கு தண்டனையாகவும் அமையலாம், அல்லது இறைவன் உன்னை சோதிப்பதற்காகவும் இந்த நிலை ஏற்படுத்தலாம். நினைவுகள் கொடுத்துக் கொள்ள, ஒன்று நமக்கு எனக்கு காலு வேலை செய்யாமல் போயிடுச்சு, அல்லது கண்ணு வேலை செய்யாமல் போயிட்டது. ஒன்று எனக்கு அது தண்டனையாகவும் இருக்கலாம், அல்லது எனக்கு அது நன்மையாகவும் இருக்கலாம். இதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சுவர்க்கம் தர நாடி இருக்கலாம். வாருங்கள், யா அல்லாஹ், இன்னொரு முறையிலே பார்க்கும் போது நம்மை பார்த்து பிறர்கள், ஆஹா அவன் கண் இல்லை, கால் இல்லை, கை இல்லை என்று பார்த்து சந்தோஷப்ப அவன் கேவலப்படுத்துறானா, அல்லது துக்கப்படுகிறானா, அல்லது அவனுக்கு அவனால் விரும்பி தன்னுடைய இறைவனை நினைத்து வணங்கி வழிபடுகிறானா? அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால், குன் பயக்குன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடக்கூடியது, ஆகு என்று சொன்னால் ஆகிவிடக்கூடியது. அப்படிப்பட்ட ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் மதீனத்து பள்ளியிலே உட்கார்ந்து இருந்தார்கள். யார்? அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கருப்பு நிற பெண்மணி, ஒரு கருப்பு நிற பெண்மணி அங்கே வருகை தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் அஸ்ஸலாம், நலமாக இருக்கிறீர்கள், உங்களோடு நான் சந்தித்து பேச ஆசைப்படுகிறேன், சொல்லுமா என்ன பேசுகிறேன்? அந்த கருப்பு நிற பெண்மணி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இஸ்பு நோய், அதாவது காக்கா இஸ்பு நோய்னு சொல்லுவோம் இல்லையா, கை கால் இழுத்துட்டு உட்கார்ந்துரும், அப்போ இரும்பு கையில கொடுப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் நார்மல் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, யார சொல்லுங்களா, யார சொல்லுங்களா, எனக்கு இந்த நோயிலிருந்து பாதுகாவ வேண்டும், இந்த நோயை விட்டு நான் விலக வேண்டும், யார சொல்லுங்களா, எனக்கு கொஞ்சம் அந்த கவனத்தில் துவா கேளுங்கள், உங்களுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் துவா செய்ய தயார், எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டேன், என்னுடைய உம்மத்தினர்களுக்கு மீது நான் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன், நான் துஆ செய்கிறேன். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த நோயினால் அல்லாஹு தஆலா சுவர்க்கம் எழுதி வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் அந்த காக்கா இஸ்பு நோய் வருது, இதனால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கம் எழுதி இருக்கிறார். உங்களுக்கு சுவர்க்கம் வேணுமா, நிவாரணம் வேணுமா? ரெண்டு நிலையை வைத்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நிவாரணம் வேணுமா, நான் துஆ செய்கிறேன், அல்லது சுவர்க்கம் வேணுமா? சுவர்க்கம் வேணும் என்றால் இந்த நோய் இந்த உலகத்தில் உனக்கு இருக்கத்தான் செய்யும், இந்த நோயை கொண்டு உனக்கு சுவர்க்கம் தரலாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மையார் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, யார சொல்ல, இந்த சுவர்க்கம் வேணும், இந்த நோயை குணமாக ரெண்டுத்துக்கு துஆ செய்யணும்னு கேட்டிருப்பாங்க. யாருக்கெல்லாம் தானே ஆசைப்படுறீங்க, அல்லாஹ் எனக்கு ஜன்னத்தை வேணும், உலகத்திலையும் எனக்கு என்ன ஜன்னத்து மாதிரி வைக்கணும், நல்ல பணம் காசு பணக்காரனா நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த அம்மா கேட்டு இருக்கணும். ஆனா அந்த அம்மா அப்படி கேட்கல. என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோய் இருக்குது, இது அப்படியே கிடக்கு, விட்டுருங்க, நீங்க அந்த சுவர்க்கத்திற்கு நன்மாராயங்கள் கூறுகிறீங்களா, அது எனக்கு போதும். என்ன போதும் எனக்கு? சுவர்க்கத்துடைய நன்மாராயங்கள் கூறுகிறீர்களா, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒன்றே ஒன்று, இந்த காக்கா இஸ்பு நோய் வரும்போது கை காலெல்லாம் இழுத்துன்னு போகுது, துணியெல்லாம் எங்கேயா பார்த்தா கிடக்குது,
மரணஸ்தானம் தெரியுது, அவன் பார்த்துட்டு போறான். இந்த மாதிரி இருக்கியா சொல்லு. அம்மா அதுக்காக நான் துவா கேட்கிறேன். உனக்கு அந்த நோய் வரும்போதெல்லாம் அந்த துணியை அசங்க அவன் ஆடி தூரமாகாமல் உன்னை அசையாமல் இருப்பதற்காக, அதை உன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதற்காக, உன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக நான் துஆ கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அந்த பெண்மணி, இந்த உலகத்திலே எனக்கு நற்செய்தி கிடைத்து விட்டது, இந்த உலகத்திலே எனக்கு நற்செய்தி கிடைத்து விட்டது யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி, சுவர்க்கவாசியாக நான் இருக்கிறேன், சுவர்க்கத்தின் பெண்மணியாக இருக்கிறேன், எனக்கு சுவர்க்கம் தாருங்கள், சுவர்க்கம் தேவை. சுவர்க்கம் கிடைத்ததே தெரிந்தார். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ் எத்தகவன் என்றால் அல்லாஹ் ஒரு வசனத்தில் அழகா சொல்லி காட்டிட்டார். எப்பா உனக்கு அதே இன்னொரு சம்பவத்தை சொல்லிடுறாங்க. ஒரு பெண்மணி கண் தெரியாதவங்க ஒரு அம்மையார் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னாங்க, யார சொல்லுவா, கண் எனக்கு தெரியவில்லை, கண் பார்வைகள் இல்லாத நான் சிரமப்படுவேன். அந்த அம்மையாருக்கு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலே கண் பார்வை அல்லாஹ் தரல, ஆனா சுவர்க்கத்திலே பல மடங்கு பார்வைகளாக உன்னை சுவர்க்கத்தில் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். பல ஊரும் காம்சாரின் தூரின் மற்றும் சுவர்க்கத்திலே கண் பார்வைகள் இழந்த உலகத்திலே அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாக்கியம் என்ன? சுவர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே மாதிரி நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டே போலாம். கணவனை இழந்தவர்கள், பொறுமை மேற்கொண்டவர்கள் சொல்லுங்கள். நாம் ஹசிபத்தும் அன்னமாக ஹசிபத்தும் ஜன்னத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி பக்ராவோட வசனங்களை சொல்லி காட்டுறான், அழகா சொல்லி காட்டுறான். ஒரு சஹாபி ரொம்ப சிரமமா இருக்கு, யாரும் சொல்லி ரொம்ப சிரமப்படணும். நாங்கள் இப்போ சிரமம் என்று சொன்னால் இதெல்லாம் சிரமமா? இதற்கு முந்திய வாழ்ந்த ஒரு சமூகம் வாழ்ந்தது. அந்த சமூகம் எப்படி என்று சொன்னால், அப்படியே அரம்ப வச்சு தலையிலிருந்து அறுத்துக்கிட்டே வந்தாங்க. 2 பாகமாக அவர்கள் விழுந்தார்கள். இப்படியெல்லாம் சிரமத்தை படுத்தினார்கள். அந்த சிரமம்லாம் கிடைக்கலையப்பா. சிரமம் இல்லாமல் சுவர்க்கம் கிடைப்பது, அந்த மாதிரி ஒரு சிரமத்துக்கு மத்தியில் தான் சுவர்க்கம் இருக்கிறது. நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஈமான். அல்லாஹ் எத்தகையவன் என்பதை ஒரு வார்த்தை சொல்லி நான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து ஸஃதா என்ற அத்தியாயத்தை சொல்லி காட்டுகிறான். 32வது அத்தியாயத்தில் 3ஆம் 4ஆவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் என்பவன் எத்தகையவன் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் என்பவன் எத்தகையவன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் சொல்லி அவன் அறிமுகப்படுத்துகிறான். நம்மை அல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஃபீ 6 அய்யாமின் சும்ம ஸ்தவா. அல்லாஹ் 6 நாட்களிலே 6 அய்யாம் 6 நாட்களிலே இந்த வானம் பூமி 7 வானம் பூமி படைத்தவன். அதற்கு மேல் அரிசை அமைத்து 7வது நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அவன் அரிசின் மீது அமர்ந்தவன். அல்லாஹ் எத்தகையவன்? இந்த வானம் பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன். இந்த வானம் பூமிக்கு உள்ளார இருக்கக்கூடிய பொருட்களையும் அந்த அல்லாஹ் தான் படைத்தவன். தபாரக்கல்லதி பிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தெளிவாக சொல்லிட்டான், அவன்தான் இந்த அதிபதியாக இருக்கிறான், முல்காக இருக்கிறான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். இந்த உலகத்தினுடைய அதிபதியே, இந்த எல்லா வானம் பூமி எல்லாத்துக்கும் அதிபதி அல்லாஹ் தான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அத்தகைய அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தலையை சாய்த்து சிரமணிந்து துஆ கேட்கும் போது நிச்சயமாக உங்களை கைவிட்டு விட மாட்டான். நீங்களுக்கு ஆறுதலாக இருந்து கொள்ளுங்கள், ஆறுதலாக இருந்து கொள்ளுங்கள்.
ஜாபீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் போரிலே 2 கைகள் இழக்கப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா மறுமையிலே அவர்களுக்கு 2 இறக்கைகள், பறவையினுடைய இறக்கைகளை அவர்களுக்கு கொடுத்து சுவர்க்கத்திலேயே பறக்க செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நிறைய செய்திகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்துல்லாஹ் இப்னு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனும் பிள்ளையும் 2 பேர் தான். 9 பெண் குழந்தை பெற்றெடுத்தவர்கள். ஜாபீருடைய தந்தை அவர் போருக்காக அறிவிப்பு செய்யப்படுகிறது. முதல் போர் பத்ர் போர், 2வது போர் அங்கீகரிக்கப்பட்ட போர், சண்டையிலே ஆரம்பிக்கப்பட்ட உஹுது போர். அந்த உஹுது போருக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து விடுங்கள் இந்த இஸ்லாத்தை காப்பதற்காக என்றார். அதிலே தந்தையும் பிள்ளையும் சொல்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் வருகிறோம் இந்த போர் புரிவதற்காக என்று மகன் சொல்கிறார்கள். ஷஹீதாக்கப்படும் 2 பேர் வந்து வீட்டுக்கு 9 பெண் குழந்தைகள் இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் இருந்து ஒருத்தருவாங்க. அப்பா சொல்றாரு நான் வரேன், தந்தை சொல்றாரு நான் வந்துடுறேன் போருக்குன்றார். மகன் சொல்றார் நான் வரேன்பா. அப்பா நீ இருந்து பிள்ளைய பார்த்துக்க, சகோதரியை பார்த்துக்க அப்படின்றார். அவரே சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்றேன், யார் வரணும் என்று. ஏனென்றால் ஷஹீதுகளுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல், அவருக்கு வேதனை சிரமங்களும் இல்லாமல் சுவர்க்கம் சென்றடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அத்தகையவர்களை ஏதாவது உறுப்புகள் இழந்தவரும் ஷஹீதாக்கப்பட்டவரின் லிஸ்டில் உள்ளார் என்றார்கள். கண் இழந்தவர்களும் என்ன அந்த லிஸ்டில் உள்ளவர்கள் தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போதுதான் அப்பாவும் சொல்கிறார் நான் தான், மகனும் சொல்கிறார் நான் தான். கடைசியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சீட்டுக்குழிக்கு போட்டுருவோம்பா, பிரச்சனை வேண்டாம். சீட்டுக்குழிக்கு போட்டு அப்பா பேர் வந்துச்சு. அப்பா மகனுடைய உஹுதுடைய மைதானத்துக்கு போய்விட்டார். நாளை உஹுதுடைய போர் நடைபெறுகிறது. இன்று இரவு மகன் போறார். அல்லாஹ் தந்தையை ஒரு கடைசியா பார்த்துட்டு வந்துடலாம், கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு வரலாம். ஏன்னா போருக்கு போக முடியாது, போருக்கு ஷேக் ஆகிட்டாக்க பேச முடியாது. அந்த மகன் போறார். அப்பா நான் தான் நாடுன்னு அந்த கூட்டு அடிவாரத்திலே சொல்லுகிறார்கள். அப்படின்னே சொல்லுகிறார்கள், நான் தான் நான் இந்த போருக்கு வரலாம் என்று. ஆனால் கடைசியில் நீங்க போயிட்டீங்க. மகன் சொல்கிறார், இது அப்பா கேட்டு என்ன சொல்லணும்? அப்பா கேட்டுட்டு சொன்னாரு, டே பைத்தியக்காரக்குள்ளே நம்ம ஏதாவது சொல்லுவோம், என்ன பாடா உட்காந்துடா அப்படின்ட்டு. ஆனா மகனுக்கு சொன்னாரு, அப்பா 7 ஷஹீதுக்கு ஊதியதாக 7 பெண் குழந்தை பெற்றெடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்கேன். இது 7 குழந்தை கொடுத்துருக்கு. இவர்கள் இங்கே திருமணம் செய்து நன்றாக வைத்தாலே பல ஷஹீதுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டாயே, நான் ஒரு ஷஹீதுக்கு. சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட உடனே தன்னுடைய மகன் அழ ஆரம்பித்து விட்டார்கள். யா அல்லாஹ், இப்பேற்பட்ட அந்தஸ்தை என் தந்தை எனக்கு கொடுத்திருக்காரா? இப்பேற்பட்ட அந்தஸ்தை என் தந்தை எனக்கு கொடுத்திருக்காரா? அல்ஹம்துலில்லாஹ் என்று போர் முடிஞ்சது. போர் முடிஞ்சு பல 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் மௌத்தாக்கப்பட்டு விட்டார்கள். கடைசியில போர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. மகன் வந்து ரசூலுல்லாஹ்வை கேட்கிறாரு, எங்க பாபா எங்கே இருப்பாருன்னு கேட்கிறாரு. எங்க பாபா எங்கே இருப்பாருன்னு கேட்டார். சுவர்க்கத்தில் இருக்கார் பாருங்க. என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டார். உங்க பாபா சுவர்க்கத்தையே சுத்தி சுத்தி வராதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்டாரு, என்னப்பா எங்க பாபா என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய அரிசி அது கை வைத்துக் கொண்டிருக்காங்க. அல்லாஹ் அதன் மேல் வந்து பறந்து வந்து உட்கார்ந்து இருக்காருன்றார் ரசூலுல்லாஹ். பார்த்த மாதிரியே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அரிசி, அல்லாஹ்வுடைய கையுடைய சீமாசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் என்றார். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து, என்ன அல்லாஹ் பேசுகிறாரான்னு கேட்கிறார். ஆமா பேசுறாரு. என்ன பேசுறாரு?
என் பிள்ளைக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு கிடைச்சது எத்தனை ஷஹீது? ஒரு ஷஹீது. என் பிள்ளைக்கு 9 ஷஹீதுக்குரிய அந்தஸ்தை பெற்றிருக்காரு. ஆனா எனக்கு இப்போ திரும்பி உலகத்துக்கு அனுப்பணும்னாக்கா திரும்பி போர் செஞ்சு திரும்பி இந்த சொர்க்கத்துக்கு நான் வருவேனே என்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. கதறி அழுகிறான் மகன் கதறி அழுகிறான். சாவரும் திரும்பி போர் செய்யணும், திரும்பி நாம் என்ன செய்யணும்? சுவர்க்கம் போகணும். அந்த சுவர்க்கம் அப்பேற்பட்ட சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இன்பங்களுக்கு ஆசைப்படாமல் துன்பங்களை சகித்துக் கொண்டு அந்த சுவர்க்கத்தை நாடி அந்த சஹாபாக்கள் தன்னுடைய வீர் தியாகங்களை செய்தார்கள். அந்த தியாகங்களை நாமும் செய்வோம், செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நிச்சயமாக சுவர்க்க வாக்குறுதியை அல்லாஹ் நமக்கு தருவார். இது தன்னுடைய இடத்துல உன்னிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், லா தகுஃப் வலா தஹஸன் ஃபில் ஜன்னah வாபிஷிரு ஃபில் ஜன்னah. உங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது, உங்களுக்கு வாபிஷிரு ஃபில் ஜன்னah, உங்களுக்கு சுவர்க்கத்துடைய நற்செய்தி இருக்குது. பயப்படாத, லா தகுஃப் வலா தஹஸன், பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. இந்த மார்க்க பணிகளை செய்யும் போது, மார்க்க இல்லங்களில் இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய இல்லங்களில் நீங்கள் சுவர்க்கத்தில் புகுந்தவாறு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுவர்க்கம் காணணும்னா பள்ளிவாசல், நரகத்தை காண வேண்டும்னால் உலகம். எதை நாம் நாடுவோம்? உலகத்தினுடைய விஷயத்தோடு சுவர்க்க விஷயத்தையே நாடுவதற்கு நாம் பள்ளிவாசல் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறோம். பிள்ளை கைவிட்டு விடுவான், மனைவி கைவிட்டு விடுவார், குடும்பத்தார்கள் கைவிட்டு விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த வசனம் தான் உங்கள் ஆரம்பத்தில் வரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. நீங்கள் ஈமான் கொண்டவர்களை பேசினால் உண்மையை பேசுங்கள், உண்மை சொல்லுங்கள், உண்மையை பரப்புங்கள், உண்மையின் பக்கம் அழையுங்கள். உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்திடுவார். தானாக அந்தஸ்துகள் உயர்ந்துவிடும், உங்களுடைய பாவங்கள் மன்னித்துவிடும், உங்களுடைய நன்மைகள் தரப்படும். ஒரு உண்மை பேசுதலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல் முன்னாடி இருக்க வேண்டும், வாக்குறுதி முன்னாடி இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நீங்கள் நிச்சயமாக ஃபௌசன் அஸீமா, வெற்றி பெற்று விடுவீர்கள். நீங்கள் பயங்கரமான வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தருகிறார். இதுகிலு மை யஷாஉ ஃபி ரஹ்மா. உண்மையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நாலாபுறத்திலிருந்து சூழ்ந்து கொள்ளும். ஆனால் இதுகிலு மை யஷாஉ ஃபி ரஹ்மா வஸ்ஸாலிமின் அஅத்தலஹும் அஸாபன் அலீமா. அல்லாஹ்வுடைய அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத்துகளும் அஸாபுகளும் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த முதல் உரையை முடிவு செய்கிறேன். அல்லாஹ் நம் அனைவர்களையும் உறுதியான ஈமானின் பக்கம் செல்லக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்கி வைப்பானாக. வாக்குறுதியால் அல்ஹம்துலில்லாஹ். الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب النار
الدارين ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب رب اغفر لي رب اغفر لي رب اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واخذل من قدر دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله رحمني ورحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم ويستغفر لكم ولذكر الله أكبر